அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்ற தொடர்ச்சியான காணொளிகளினுடைய வரிசையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் இந்த நிதியியல் முகாமைத்துவம், குறிப்பாக ஒரு தனிநபரினுடைய நிதியியல் முகாமைத்துவம் பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு டாபிக். இதுக்குரிய பட்டப்படிப்புகள் கூட தாராளமாக இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு தனக்கு வர பணத்தை அல்லது தன்னுடைய பண விவரங்களை நாங்கள் முகாமைத்துவம் செய்து கொள்வது பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையில் அண்மையில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த புதிதாக திருமணமான தம்பதிகள் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி, நீங்கள் அண்மையில் ட்ரிப் போயிருக்கிறீங்க, அந்த ட்ரிப்பில் நீங்கள் ரசித்த விஷயங்கள் என்ன, நீங்கள் எவ்வளவு செலவு அந்த ட்ரிப்புக்கு செலவழித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். கேட்கிற போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு படத்தால் தான் ஒரே ஒரு படம் எடுத்தினாங்க, அந்த படத்தால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அல்லது நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு வீதியில் போகிற போது வாங்கி சாப்பிட்ட பானிபூரியால் தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருந்தது, அதுதான் என்னுடைய பெஸ்ட் மெமரி ஆஃப் தட் ட்ரிப்னு சொல்லியிருக்கிறார்கள். இதில் இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், நாங்கள் எதுக்கு செலவழிக்கிறோம்ன்றது தொடர்பாக நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ட்ரிப்பில் இருக்கிற விஷயம், அந்த கணவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனைவியை பல்வேறு இடங்களுக்கு கூட்டி சென்றிருக்கிறார், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி சென்றிருக்கிறார், பெரிய பெரிய ஹோட்டல்களில் தான் அவை இருந்திருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மெமரி என்னவா இருக்குது, அல்லது மிகவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு சொன்னால் அந்த வீதி கடையில் வாங்கி சாப்பிட்ட பானிபூரியாக தான் இருக்குது. அதனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், என்ன செலவு செய்கிறோம், அந்த செலவு செய்கிறதுனால எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷம் கிடைக்குதா, அல்லது அந்த செலவை நாங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செய்கிறோம் என்றதை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவினுடைய காலம், அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களை ஆக்கிரமிக்கிற காலம். நாங்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம்ன்றதுக்காகத்தான் நாங்கள் பல்வேறு செலவுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அண்மை காலத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டது. ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதர் செலவு செய்கிறார் அல்லது ஒரு மனிதனுடைய நிதியியல் முகாமைத்துவ திறன், அது ஒரு அடிப்படையான மனித வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை திறன். அந்த திறன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து தான் எங்களுக்கு வருது. எங்களோட குடும்பத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு அந்த நிதியியல் முகாமைத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம்ன்றதை பற்றியும் அவர்கள் இமோஷனலாக கன்வே பண்ண விஷயங்களை வச்சும் தான் நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி அந்த நிதியை திட்டமிட போகிறோம்ன்றதை தங்கி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த உளவியல் சொல்லிக்கொண்டு இருக்குது. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பெற்றோர்கள் முற்றாகவுமே இந்த தங்களுடைய நிதி நிலவரங்களை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்வது இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பெற்றோர்கள் அதிகளவு இமோஷனலி அந்த விஷயங்களை கன்வே பண்ணுவினோம். அதாவது அவர்கள்ட்ட ஓரளவு பணம் இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்கிற கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு நபர்களுடைய கதைகளாக இருக்கிற போது அது நிச்சயமாக ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதுன்னு சொல்லியும் இந்த ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. அதனால் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் இந்த ஸ்கில்லை நாங்கள் வளர்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களோட வீட்டினுடைய உண்மையான நிலவரங்களை சொல்லுங்கள், உங்களோட வீட்டினுடைய உண்மையான நிதி நிலவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி பெற்றோர்கள், அதாவது பேரண்டிங்கினுடைய ஒரு அடிப்படையில் அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த உளவியலாளர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் மற்றவர்களோட கதைக்க வேண்டும். எல்லாரோடைய மண்டியில், ஆனால் எங்களுக்குரிய நம்பிக்கைக்குரியவர்களோட நாங்கள் கதைக்க வேண்டும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் கதைக்கிறது இல்லை. அதை நாங்கள் உங்களோட ரெஸ்பெக்டோட சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். அது இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கதைச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வருகிற போது, அதை முகாமைத்துவம் செய்ய நாங்கள் சிரமப்படுகிற போது இன்னொருவருடைய உதவியை நாடுவது சிறந்ததாக இருக்கும். அந்த நபர் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்க வேண்டும். கேட்குற போது நீங்கள் அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஐடியாஸ் எடுத்து நீங்கள் நிதியை முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி சில அண்மை காலத்திலே வெளிவந்த பிரபல்யமான இந்த பணம் சார் உளவியல் போன்ற புத்தகங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகளில் கூட இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். இதை தவிர எங்களுக்கு எமர்ஜென்சி மணி பிளான், அதாவது
ஒரு அவசர காலத்திற்கான பணத்தை நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். என்னதான் நாங்கள் செலவு செய்த ஆட்களாக இருந்தாலும், என்னதான் நாங்கள் உழைத்திருந்தாலும் கூட எங்களுக்கு அவசரத்துக்கான பணத்திட்டமிடல்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு நோய் நிலைமையின் போதோ அல்லது ஒரு விபத்துக்களின் போதோ இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அது தொடர்பான அறிவு போதிய அளவில் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற பல மக்களுக்கு, இப்போ தமிழர்கள் என்று பார்க்குற போது எங்களுக்கு அது தொடர்பான ஒரு அறிவு எங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த அவசர கால நிலைமைகள் அல்லது கஷ்டமான நிலைமைகளில் இருந்து வந்தவர்கள் என்றபடினால. ஆனால் பலருக்கு அது பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இளம் சமூகத்தினர் கூட, இளம் சமுதாயத்தினர் கூட தங்களுக்கான எமர்ஜென்சி மணி பிளானை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உழைக்க தொடங்குகின்ற காலத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஃபினான்ஸோட சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்கள் அல்லது பேராசிரியர்கள் அல்லது அதோடப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா நாங்கள் கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த கடனை அடைக்க போகிறோம் என்று சொல்கிறது கூட ஒரு விதமான ஒரு திறன் தான். எப்படி கடனை அடைக்க போகிறோம் என்று சொன்னால் முதலாவது அதுக்கு ஒரு பிளான், ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய கடன்கள்ல இருந்து, நீங்கள் வாங்கின சிறிய கடன்கள்ல இருந்து பெரிய கடன்கள் மட்டும் நீங்கள் ஒரு பட்டியல் ஒன்று தயாரிக்க வேண்டும். அது முதலாவது ஸ்டெப்பாக இருக்கும். அந்த ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் அடைக்கக்கூடிய சிறிய கடன்களை முதலாவதாக அடைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லினேன். எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களால் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்த மாத சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடைக்கக்கூடிய கடன்கள் இருக்கின்ற போது நீங்கள் அதை அடைத்து கொள்ள முடியும்னு சொல்லினேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நுண்கடன்கள் வாங்குறது அல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகள் வாங்குறது செய்கிறது என்பதை நாங்கள் தவிர்த்து கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் இந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கே நாங்கள் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் கணக்கு உழைக்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் காசு சேமிக்கலாம், நல்லா உழைக்கிறது தான் இதுக்குரிய ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லி நாங்கள் பல பேர் தவறாக நினைச்சு கொள்ளலாம். என்னதான் உழைச்சாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுல தான் உண்மையாகவே அதோட சக்ஸஸ் அல்லது எங்களுடைய பேங்க் பேலன்ஸோ அல்லது எங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு 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 ரிசோர்ஸ் அப்படி இருக்குது. உண்மையில் பணம் என்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி கொண்டாலும் கூட எங்களுக்கு அவசர காலத்தின் போது அது ஒரு மேஜிக், அது ஒரு மிராக்கிளாக இருக்குன்னு சொல்லி அண்மையில் வெளிவந்த ஆராய்ச்சிகளோ அல்லது புத்தகங்களோ சொல்லி நிற்கிறது. ஆகவே ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற விடயத்தை சிறிய வயதிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாகவும் நேர்மையாகவும் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக எதிர்காலத்திற்கான ஒரு ஸ்கில்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே.